என்னமோ நடந்துட்டு இருக்கு. சம்பந்தப்பட்ட தொல்லியல் துறை அமைச்சர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவர் இருக்கிறது தெரியாம எல்லாரும் நான் ஒரு ஆள் இங்க எதுக்கு உட்கார்ந்துருக்கேன். பிரச்சனைக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட நம்முடைய மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு யோசனையை தான் சொன்ன ஒழிய பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை. அந்த பொறுப்பேற்றுக் கொள்ளாததில் நிதித்துறை அமைச்சர் என்கின்ற வகையிலும் நான் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வேலூர் அண்ணா கலையரங்கமும் கைவிடப்பட்டது என்று சொன்ன பொழுது அதற்கு தொல்லியல் துறை என்று சொன்னார்கள். புதியதாக கட்டுவது என்றால் தான் தொல்லியல் துறையுடைய பர்மிஷன் வேணும். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், நகரத்தினுடைய மையப்பகுதியில் அது இருக்கிறது. அந்த அதே சீர் பண்ணி அதை ஒரு டவுன் ஹால் மாதிரி வச்சுக்கணும்னா அரசாங்க விழாக்கள் நடத்துவதற்கு ஒரு இடம் கிடையாது எங்களுக்கு வேலூர்ல. பொதுவாக நடத்துவதற்கும் சர்வீஸ் இதுவாக இருக்கும். ஆகையினால் புதியதாக கட்டுவதற்கு தான் தொல்லியல் துறை தேவைப்படும். இருப்பதை ரிப்பேர் செய்து வைத்துக் கொள்வதற்கு அந்த கட்டிடத்தை இடின்னு சொல்லவன் அதை ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாக்க உதவும். ஆகையினால் தான் மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் அவர்கள் அது இந்த கைவிடப்பட்டது என்றதை விட்டுடணும். ஏன்னா நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோ, நான் பரம்பி கொண்டு விட்டுருவேன் உங்களுக்கு. கைவிட்டேன் என்பதை கைவிட்டு விட்டு அண்ணா கலையரசை கட்டித்தர வேண்டும். தொல்லியல் துறையில லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எந்த கட்டிடங்களாக இருந்தாலும் ரெனோவேஷன் பண்ணாலும் அதுக்கு மாநிலம் முழுதுக்கும் 1-2 அதிகாரிகள் இருக்காங்க. கூப்பிட்டு ஓகேன்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கணும், அவ்வளவுதான். அது ஒண்ணு எங்க இருக்கும்போது பிரச்சனை அப்படி பண்ணிடுவோம். அதனால அந்த தமிழ்நாட்டுக்கு தானே மந்திரி, வேலூருக்கு மட்டும் மந்திரி மாதிரி பேசுறாரு என்ன? மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் அதான் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் நிதித்துறை அமைச்சராக போய் நிற்கவில்லை. என்னமோ நடந்துட்டு இருக்கு. சம்பந்தப்பட்ட தொல்லியல் துறை அமைச்சர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவர் இருக்கிறது தெரியாம எல்லாரும் நான் ஒரு ஆள் இங்க எதுக்கு உட்கார்ந்துருக்கேன். ஒரு காரியம் கிடையாது. நீங்கள் சரியாக சொன்னதை பார்த்து ப்ரொடெக்டட் மானுமெண்ட்ஸாக இருந்தால் அது திருப்பி ரெஸ்டரேஷனாக இருந்தாலும், புதுசாக இல்லை ரெஸ்டரேஷனுக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் அதுக்கான அனுமதி வேணும். இன்னும் கூட சொல்லணும்னா அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ரெகுலேட்டட் ஏரியா இருக்குது. அதுலேருந்து பண்ணுறதுனா கூட தொல்லியல் துறையினுடைய அனுமதி என்பது அவசியமானது, அத்தியாவசியமானது. எனவே தொல்லியல் துறை அமைச்சர் என்ற முறையில் அதற்கான உரிய அனுமதிகளை எல்லாம் என் துறையிலே பெற்றுக்கொண்டதற்கு பிறகு அவங்க 2 பேரும் பேசி ஏதாவது முடிவுன்னா நல்லா. நீங்க அவை முன்னவர் அவ்வளவு பேர்ந்ததுக்கு அப்புறமும் நீங்க இப்போ கையால் வந்த மாதிரி ஆயிப்போச்சு. எனவே இந்த பொறுப்பை எங்க சார்பில் தென்னரசு அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். அவரே இருந்து எங்களுக்கு வாங்கி தருவார்கள் விரைவாக. நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வேலூர் அண்ணா கலையரங்க பிரச்சனைக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட நம்முடைய மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவை முன்னவருக்கும் நிதி அமைச்சருக்கும் அவை நிதி அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, நான் ஒரு யோசனையை தான் சொன்ன ஒழிய பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை. அந்த பொறுப்பேற்றுக் கொள்ளாததில் நிதித்துறை அமைச்சர் என்கின்ற வகையிலும் நான் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இல்ல, நீங்க அவை முன்னவருக்கே பொறுப்பேற்க முடியலன்னா இது நியாயமா? மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த பிரச்சனையை பொறுத்தளவு உச்ச நீதிமன்றம் அவை முன்னவர் 2 அமைச்சர்கள் நீரின்று அமையாது உலகு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வேலூர் அண்ணா கலையரங்கத்து பிரச்சனையை பொறுத்தளவு உச்சநீதிமன்றமான மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்துச் செல்லலாம் விரைவில்.